எப்படி இருக்கு இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க ஐயா? ராஜினாமா பண்ண அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் மத்திய அரசு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த தொகுதிக்கு உண்டான செலவு பணத்தை இவர்களிடம் வசூல் பண்ண வேண்டும் என்று நான் கூறுகிறேன். இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்குமா இல்ல? புதிதாக ஒரு கட்சி இருந்துச்சு, மாற்று சக்தியா இருக்க வேண்டும் என்றதுக்காக இவர்கள் ஜெயிக்க வைத்தார்கள். சரி, எல்லாம் சரியா போச்சு பார்த்தாங்க, எங்க சரியா போச்சு? ஒண்ணு மேல பழைய குருடி கவத்தடின் கதை ஆகி போச்சு. லஞ்சம்ன்றது தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி இல்லாம இருக்குதா என்ன? லஞ்சம் ஓய்ந்தது போன்ற ஒரு மாயை இருக்கின்றது. அந்த மாயை என்பது இப்ப தற்போது பார்த்து கொண்டிருக்கலாம். இதுக்கப்புறம் யாரும் பாட்டிலுக்கு மேல ₹1 கூட கொடுக்க தேவையில்ல. ₹10 ₹20 கேட்டாலும் நீங்க கொடுக்க தேவையில்ல. நீங்க கொடுக்குற சம்பளம் மிஞ்சி போன அதிகபட்சம் 25,000 நான் என்ன பண்ண முடியும்? எனக்கே மாசத்துக்கு இங்க 10,000 செலவு ஆச்சுனாக்க அவ வீட்டுக்கு நான் எவ்வளவு கொண்டு போவேன்? இன்ஸ்பெக்ஷன் சொல்லி வராங்க, அந்த ஐயாவையும் பார்க்கணும், மேலே இருந்து ஒரு ஐயா வருவாரு, அவரையும் பார்க்கணும். நான் எங்க பேக்கெட் காசை கொடுக்க முடியும்? இங்க இருந்து இங்க கொடுக்க முடியும்? அப்ப அப்படியே ஒழிக்க முடியும்? ₹10 ₹20 ஆயிப்போச்சு, அவ்வளவுதான், வரும் இல்ல. இப்போ ஒரு போஸ்டிங் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க, இந்த லைஃப்லா மணி அப்படின்ட்டு. அது உங்களுக்கு தெரியுங்களா? அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமாங்க, அவருக்கு தமிழே தெரியாது ஒழுங்கா. ஏற்கனவே ஒரு போஸ்டிங் கொடுத்து நம்ம திரும்ப வாங்கணும் இல்லையா? எல்லாமே என்னோட கண் பார்வையில தான் நடக்கும். இந்த இடத்துல யாரும் தப்பு பண்ண முடியாது. தப்பு பண்ணவங்கள நான் தண்டிக்காம விட மாட்டேன், தப்பு பண்ணி இருந்தவங்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் பெரிய டைலாக் சொல்லிட்டு போனாரு. ஆனா தம் பக்கத்திலேயே தவறு செய்தவர்களை வச்சிருக்கிறாரு. கடந்த ஆட்சி காலங்களில் செல்வி ஜெயலலிதா காலகட்டங்களில் ஒரு எம்எல்ஏவை மந்திரி ஆக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்து மறுநாள் காலை அவர் மந்திரி பதவி ஏற்க வேண்டும். அவர் கடற்கரை சாலையில் மது அருந்தியது அங்கிருந்த நுண்ணறிவு காவல்துறையினர் தெரிவிக்க உடனடியாக அவர் நீக்கம் செய்யப்பட்டார். முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் நிறைய இந்து கோவில் நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் அப்படி நடந்தது, நிறைய பேர் அதை வரவேற்றாங்க, சரியா? ஆனா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அந்த நிலங்களை தனக்கு தெரிந்தவர்களுக்கு சில கோடிகளில் விட்டு அதுல ஒரு லாபம் பார்ப்பது, இது எப்பேற்பட்ட நேர்மையா பார்க்க? தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பத்திரப்பதிவு செய்தது பெரும் தவறு. இந்த பத்திரப்பதிவு செய்தது உடனடியாக ரத்து செய்து அந்த இடத்தை கோயிலுக்கு கொடுக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கந்தசாமி ஐயா இருக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட இருக்கிறாங்க. சமூகத்தின் மீது ரொம்ப பற்று கொண்டவர். சமூகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும், இதற்கு நியாயம் கேட்க யாரும் இல்லையா, குரல் கொடுக்க யாரும் இல்லையான்ற ஒரு ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு சமூக பற்றாளர் கூட. வாங்க தொடர்ந்து ஐயாவிடம் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த சமூகத்துல இப்படி எல்லாம் நடக்குது, இதை கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கிறாங்களே, என்ன போல எங்கேயோ ஒருத்தர் மட்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே, எங்க குரல் தானா பெரிய ஒரு மாற்றுதலை உண்டாக்க போகுது அப்படின்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் நான் குரல் கொடுக்கறதை எப்பவுமே விட மாட்டேன்றதுல நீங்க எல்லாம் விடாப்பிடியா இருக்கிறீங்க. எப்படி இருக்கு இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க ஐயா? ஆட்சி மாற்றங்களா வரவேற்கத்தக்கது ஒன்று, அதில் மாற்று கருத்து இல்லை. மக்களுடைய மனநிலையும் அரசு ஊழியர்களுடைய மனநிலையும் ஒருமித்த கருத்தாக இருந்தது. ஆனாலும் இவர்கள் குறைந்த அளவு எண்ணிக்கையில் தான் எம்எல்ஏக்கள் வந்தார்கள். இதுல கொஞ்சம் இருக்கும்போது பற்றாக்குறையின் காரணமாக இங்க இருந்து ஒரு நாள் அங்கிருந்து ஒரு நாள் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி பார்க்க போனால் இவர்கள் தற்போது அந்த தொகையில் ஜெயித்தவர்களே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த புதிய கட்சிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா என்பது அவர்கள் யோசிக்கவில்லை. ஓட்டு போட்ட மக்களை கண்டிப்பாக ஏமாற்றி விட்டு தான் என்பது நான் கருதுகிறேன். அது தவறு. வந்தவர்கள் உத்தம புத்திரர்களா கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ராஜினாமா பண்ண அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் மத்திய அரசு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த தொகுதிக்கு உண்டான செலவு பணத்தை இவர்களிடம் வசூல் பண்ண வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஏன்னா மக்களுடைய வரி பணம். இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்குமா இல்ல? நடக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். நம்ம இப்படிதான் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் அமையிலேயே, இருந்தாலும் கூட அதை அமைச்சு கொடுக்கற மாதிரி இல்லையே. மக்கள் நாங்கள் சிந்திக்க விடுவதில்லை. அரசியல்வாதிகள், அரசியல் வியாதிகள் புதிதாக ஒரு கட்சி இருந்துச்சு, மாற்று சக்தியா இருக்க வேண்டும் என்றதுக்காக இவர்கள் ஜெயிக்க வைத்தார்கள். சரி, எல்லாம் சரியா போச்சு பார்த்தாங்க, எங்க சரியா போச்சு? ஒண்ணு மேல பழைய குருடி கவத்தடின் கதை ஆகி போச்சு. லஞ்சமே என்னுடைய ஆட்சியில இருக்காது. லஞ்சம் நீங்க யாராவது கேட்டாலும் கொடுக்காதீங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல தக்க தண்டனை கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட ஆட்சியின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நிறைகள் என்னன்றது களையறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி இப்படின்ட்டு முன்னுள்ள ஆட்சி குறை சொல்றதுலதான் முனைப்பை காட்டுறாங்களே தவிர தற்போது இருக்கக்கூடிய அவங்களோட துறை சார்ந்த விஷயங்களையோ தங்களுடைய ஆட்சிகளை செய்ய வேண்டிய நிறை குறைகளை இவங்க கான்சன்ட்ரேட் பண்றதே இல்லையே. லஞ்சம்ன்றது தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி இல்லாம
பொருளாதாரமா இருக்குதா என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துக்கொள்வோம். லஞ்சம் அதிகமா விடுவதற்காக ஒரு அதிகாரி நம்ம நியமித்தோம். அந்த அதிகாரியை இன்னைக்கு வந்து தவறு செய்து இடமாற்றம் செய்யப்பட்டார். இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. சரி, லஞ்சம் ஓய்ந்தது போன்ற ஒரு மாயை இருக்கின்றது. அந்த மாயை என்பது இப்ப தற்போது பார்த்துக் கொண்டிருக்கலாம். என் தலைமைச் செயலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மந்திரிகளுக்கும் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாகனங்களில் வந்து எரிபொருள் திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எரிபொருள் பற்றாக்குறை உள்ளது. அது சரி செய்ய வேண்டும் என்றால் அந்த வாகனம் எங்கே செல்கிறது? தன் சுயநலமான சொந்த உபயோகத்திற்காக அந்த வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எரிபொருள் வேஸ்ட் ஆகிறது. இப்போ வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல் கையெழுத்து மின்சாரம் 200 யூனிட் சொல்லினார். வரவேற்கத்தக்க ஒன்று. 200 யூனிட் கொடுத்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. அப்ப 500 யூனிட் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் 200 யூனிட் கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுக்குது இல்ல. அந்த டாரிஃப் தான் ஏறி போச்சு. மக்களுக்கு வந்து சுமைகள் தான் ஏறியது. 200 யூனிட்டுகளை எத்தனை பேர் நீங்க பயன்படுத்துவார்கள்? எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. மின் இணைப்பு பழுது பார்க்க வேண்டும். கேபிள் மாத்தணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க? சரி, கம்பெனி கொடுத்துட்டீங்க. இப்ப எங்களிடம் வந்து அந்த குறுகிய கேபிள் எங்களிடம் இல்லை. நீங்கள் வாங்கி கொடுத்தால் அதை நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம் கூறிவிட்டு அதுக்கு ஒரு பில்லும் போடுறாங்க. வாங்கி கொடுத்து நம்மளே பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் ஆமா, வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஆமா. அந்த ரோட வெட்டணும் அப்படின்னாக்க மாநகராட்சியிடம் அனுமதி பெற்ற பின் தான் அந்த இடத்தை வந்து பழத்தை நோண்டதுக்கு அவங்க அனுமதி பெற வேண்டும். அந்த அதிகாரியை வந்து எங்க இப்பெல்லாம் முடியாதுங்க, நம்ம இங்க கை காசு கொடுத்து வெளியாட்களை வைத்து அந்த இடத்தை வெட்டி கிளைம் பண்ணி சிமெண்ட் போட்டு மூடுறோம். அதுவே இவர்கள் செய்தால் சிமெண்ட் போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த இடம் பழுதாகிறது. அதையும் மாத்தணும். சரி, இந்த பில்லை கொடுத்தா இந்த பில்லை கிளைம் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. இது ஒரு விதமான ஊழல் தான். இதுக்கப்புறம் யாரும் பாட்டிலுக்கு மேல ₹1 கூட கொடுக்க தேவையில்ல. ₹10 ₹20 கேட்டாலும் நீங்க கொடுக்க தேவையில்ல. இப்ப கடந்த நாட்கள ஒரு வீடியோ நான் பார்த்தேன். வாங்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடியோவை நான் அமைச்சருக்கு அனுப்புவேன். நீங்க வந்து பாட்டிலுக்கு மேல இவ்வளவு வாங்குறீங்க, அமைச்சருக்கு அனுப்பிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். எந்த அமைச்சர் வேணா நீங்க அனுப்பிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த வீடியோல பதிவு பண்ண. அப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் ஒரு துணிகரம்? அமைச்சர் ஒண்ணு சொல்லலாம், நம்ம ஒண்ணு செய்யலாம். அங்க போனாலும் என்ன ஆக போகுது, பிரச்சனை ஒண்ணு இல்லைன்ற ஒரு தைரியமா ஒரு துணிகரம் வந்துருதா? அவர் மீது ஒரு நம்பிக்கையின் காரணமாக எங்க வேணா அனுப்புங்க, பார்த்துக் கொள்கிறேன் போது அவரிடம் உள்ள ஏதோ குறைகள் இருக்கக்கூடாது சொல்லி கூறுகிறார். என்ன குறை என்று பார்த்தோம் அப்படின்னாக்க மது பாட்டில்கள் வந்து இறங்குவதற்கான ஏத்துக்குள்ள இறங்குலி கொடுக்க வேண்டும். பாட்டில் உடனே விட்டாலும் அதை கணக்கு எழுதணும், அதை நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதுக்கு நாங்க எங்க போறது? தூய்மை பணியாளர் கிடையாது. அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குது? குடிக்க தண்ணி ஓடினாலும் நாங்க வாங்கணும்ல. ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆனாலும் நாங்க தான் பண்ணிக்கணும். அப்ப காசு வாங்காம நான் என்ன பண்ணுவோம்? நீங்க கொடுக்குற சம்பளம் மிஞ்சி அதிகபட்சம் 20,000 நான் என்ன பண்ண முடியும்? எனக்கே மாசத்துக்கு இங்க 10,000 செலவாச்சுனாக்க அப்ப வீட்டுக்கு நான் எவ்வளவு கொண்டு போவேன்? இன்ஸ்பெக்ஷன் சொல்லி வராங்க, அந்த ஐயாவையும் பார்க்கணும். மேலே இருந்து ஒரு ஐயா வருவாரு, அவரையும் பார்க்கணும். நான் எங்க பாக்கெட் காசை கொடுக்க முடியும்? இங்க இருந்து கொடுக்க முடியும். அப்ப அப்படியே ஒழிக்க முடியும். சரி, எல்லாம் ஒரு எட்டா கணி தான். ₹10 ₹20 ஆயிப்போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்படியாக ஆட்சியை வச்சுக்கிட்டு என்னுடைய ஆட்சியில லஞ்சம் கிடையாது அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது? ஏற்றுக்கொள்கிறதுலயே ஒரு மாய தோற்றம் என்றுதான் கூறலாம். லஞ்சம் என்பது வந்து புறையோடி போயிருக்கிறது எல்லா துறைகளிலும், இன்று நேற்று அல்ல. ஆரம்பத்துல இருந்தே லஞ்சம்ன்றது ஒழிக்க முடியாத ஒன்னா இருக்குது இல்லையா? விஜய் அவங்களுடைய ஆட்சியில இது நடந்துட்டு இருக்கும்போது ஏன் உங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு கோபம் வருது? தாமிக அரசு மீதும் விஜய் ஆட்சி மீது ஏன் இவ்வளவு கோபம் வருது? இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி நடந்தது. அப்பெல்லாம் உங்களுடைய ஆதங்கம் எங்க போச்சு? நீங்க எல்லாம் ஏன் அப்பா மௌனமா இருந்த மாதிரி தெரியுது, இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா எழுது? மௌனமா இருந்தது இல்ல. அவரு அன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் மிக குறைவான இருந்தது. சோசியல் மீடியா என்பது மிக குறைவாக இருந்தது. ஆனா இன்றைய தேதிகள் வந்து அதிகம் வளர்ந்திருக்கிறது. மக்களுக்குள்ள செய்திகள் போய் சேர்க்கிறது, நிர்வாகத்துக்கும் போய் சேர்க்கிறது. அதுதான் வெளியே வருகிறது. இப்போ ஒரு போஸ்டிங் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க, இந்த லைவ்லா மணி அப்படின்ட்டு. அது உங்களுக்கு தெரியுங்களா? அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமாங்க, அவருக்கு தமிழே தெரியாது ஒழுங்கா. ஏற்கனவே ஒரு போஸ்டிங் கொடுத்து நம்ம திரும்ப வாங்கணும் இல்லையா, ஆலோசகர். அது மாதிரிதான் இதுவும். தேவைப்பட்டால் இப்பதையும் மாற்றுவோம். ஐயா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி எடுத்த உடனே வந்து ஆங்கில அறிவு வந்துடும் நினைச்சாங்கன்னு தெரியல. போக போக வரலாம். அந்த அரசு பள்ளி நம்ம குறைவா இந்த இடத்துல சொல்ல வரல. ஆங்கிலத்துல வந்து புலமை பெற்றவர்கள் நிறைய பேர் அரசு பள்ளியில இருந்து வந்தவங்க தான். அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து கூனி குறுகி நிக்குது. முதல் வரிசையில இருக்க மாணவி அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பள்ளியில எதுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கீர்த்தனா என்பவர் வந்து அந்த துறை சார்ந்தவரை, அதுவும் ஒரு அரசு பள்ளியில 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு வாட்ஸ் யுவர் ஃபாதர், அதுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? அரசு பள்ளியில இது வந்து உங்க அப்பா என்ன வேலை செய்யணும்னு கேட்டா அந்த பதில் சொல்லுவாங்க. இல்ல அப்பா என்ன பண்றாரு, அப்பா என்ன கேட்டா சொல்ல போகுது. அது ஆங்கிலத்துல போய்கிட்ட அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சாதாரணமா எல்கேஜில படிக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து நாலேஜ் வராது, யூகேஜிக்கும் வராது, 1ஆம் கிளாஸ் போனாலும் வராது. 2ஆம் கிளாஸ் தான் அதோட அடிப்படை அறிவு வந்து டெவலப் ஆகும். அப்படிங்கிறப்போ இந்த சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்கறது தவறான ஒண்ணு. ஆங்கிலம் அறிவுன்னு யார் சொன்னா? அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதானே. நம்ம தமிழ் மாதிரி ஆங்கிலம்ன்றது ஒரு ஒரு மொழி, அவ்வளவுதான். இத வந்து அறிவு ரீதியா அந்த இடத்துல வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு மனப்பான்மை, பொம்பளை பிள்ளைங்க மனசு விட்டுற மாட்டாங்களா? அது தவறு. அது செய்திருக்க கூடாது. இப்ப நீங்க வந்து விளம்பரத்துக்காக உள்ள வந்து அந்த வேலை செய்யறீங்களா அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி பேர் வருது மக்கள் மத்தியில. எங்க போனாலும் ஒரு போன் எடுத்துட்டு எங்க போனாலும் வந்து அது ஒரு ரீல்ஸ் என்ன இந்த டீமே என்ன ஒரு இதோட ஒரு கூட்டு பாத்தீங்கன்னாக்க எனக்கு அந்த ஒரு எம்எல்ஏ பேர் கூட தெரியல. அவங்க எப்ப பார்த்தா ஒரு குழந்தை தூக்கிட்டு அப்பப்போ வருவாங்க போவாங்க. என்ன இது தேவையாது பார்க்க போனா அவங்க பேர்ல முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதாவது அரசு சட்டப்படி ஒரு அரசு அலுவலராகட்டும், அரசு
அந்த உள்ளத்துல வந்து குழந்தையை கூட்டிட்டு வேலைக்கே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு எம்எல்ஏ வந்து குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஆயாவை கூப்பிட்டு விளம்பரத்துக்கு ஆயுது, ஆனா வந்து என் குழந்தையோட தான் வந்து நான் பாக்குறேன் போற வந்து தவறு இல்லது, அது போட்டுதான் இதுவும். முதல்ல இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, ரெண்டாவது இவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தையோட மனநிலை பாதிக்கப்படுகிறது. மந்திரினா வந்து கும்பகோணத்துக்கு கிடையாது, அது மக்களுக்காக வேலை செய்ய வந்த ஒரு நபர், மக்கள் வரி பணத்தில் அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். இது தவறான ஒரு செயல். குழந்தைகளை வந்து துன்புறுத்து கூட தோன்றுகிறது. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே இல்லாம எந்த வித அறிமுகம் இல்லாம உள்ள வந்து வாட்ஸ்அப் ஃபாதரை பண்ண சுத்தி கேமரா வச்சுட்டு பண்ணும்போது இது வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு கால் பிடிச்ச காட்டுகிறது. அந்த குழந்தைய மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில் தரைக்குறாக எண்ணத்தில் தான் நீங்க இதை செய்து நான் நினைக்கிறேன். இதையே பொதுமக்கள் நினைக்கிறார்கள். அரசு பள்ளியில அப்ப மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அரசு பள்ளியில அப்ப மாணவர்களுடைய நிலைதான். ஒரு எம்எல்ஏவே போயிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ரீகரெக்ஷன் பண்றாங்கன்னா பிள்ளைகள் இந்த ரேஞ்ச்ல தான் இருப்பாங்க போல. அப்படி என்னத்துக்கு அரசு பள்ளியில சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களை கூட இது பின்வாங்கும் தனமா இருக்கு. அப்ப அந்த பெற்றோர்கள் மெட்ரிகுலேஷன்லயோ சிபிஎஸ்சிலயோ இப்படி போட்டு அரசு பள்ளியை இல்லாம பண்ணிடுவாங்களோ போற போக்குல. இப்ப இந்த டீம்ல இருக்கக்கூடிய தாவேகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கூட வரதுக்கு தோணுது. ஆனால் வந்து மக்கள் அதை விட மாட்டார்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலை அரசு பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும். உடனே 1ஆம் கிளாஸ் தான் போக முடியும். அதுல எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜில கிடையாது, நேரடியாக 1ஆம் கிளாஸ். அந்த குழந்தைக்கு வந்து அவனை வந்து அது கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு முடிஞ்சு 2ஆம் கிளாஸ் வந்தாதான் அம்மா அப்பான்றது ஓரளவுக்கு புரிதல் வரும், படிக்க முடியும். எடுத்த உடனே நீ போட்டு வாட்ஸ் யுவர் ஃபாதர், வாட்ஸ் யுவர் நேம், வாட் ஆர் டூயிங் நவ் இதெல்லாம் கேட்க கூட. அப்படி பார்க்க போனாக்க நானும் இந்த கீர்த்தனை கேட்கலாம் போட்டிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு இட்டது பட்டானால வாட் என்ன இதுக்கு நீ பதில் சொல்ல சொல்லுவாங்களா? அவங்க இதை முதல்ல மாத்தணும். இந்த பக்கம் பழனியில வந்து 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கொள்ளை அடிச்சிருக்காங்க. 2 கோடி ரூபாய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த ரிஜிஸ்டர் என்ன பண்ண லீவ் போட்டு ஏன் ஒண்ணு அதுவும் தெரியல. இது ஒரு பக்கம் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதாவது லஞ்சம் என்பது எங்கு போத்தாலும் குறையோடி போயிருக்கிறது. மாற்றுவதற்கு என்ன வழி என்பதுதான் இப்ப நம்ம தீர விசாரிக்கணும். அதாவது லஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிதான் வந்து மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். மாறி வந்தவர்கள் தவறு செய்தால் என்ன செய்வது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் நிறைய இந்து கோவில் நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் அப்படி நடந்தது, நிறைய பேர் அதை வரவேற்றாங்க, சரியா? ஆனா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அந்த நிலங்களை தனக்கு தெரிந்தவர்களுக்கு சில கோடிகளில் விட்டு அதுல வந்து ஒரு லாபம் பார்ப்பது, இது எப்பேற்பட்ட நேர்மையா பார்க்க தவறுதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறநிலையத்துறையோட சொத்து, அதாவது அந்த கோயில் சொத்து, அந்த சொத்து எதற்காக கொடுக்கிற தானம் கொடுக்கப்படுதுனாக்க அந்த கோயில் சொத்துல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த ஆலயத்துக்கான திருப்பணிகள், மராமத்து பணிகள் மற்றும் சில வேலைகள், அந்த உணவு கொடுப்பது, மற்ற விதங்கள் மற்றெல்லாம் செய்யலாம். பள்ளிக்கூடம் நடத்துவது, இல்ல மருத்துவமனை நடத்துவது, மதிய உணவு கொடுப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனா வந்து குடியிருப்போருக்கு இந்த இடத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பத்திரப்பதிவு செய்தது பெரும் தவறு. இரண்டாவது, இந்த பத்திரப்பதிவு செய்தது உடனடியாக வந்து ரத்து செய்து அந்த இடத்தை கோயில் நிலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது. இதை நிறைவேற்றுவாரா என்பதை நாம் பொறுத்து இருந்து பாருங்க. எல்லாமே என்னோட கண் பார்வையில தான் நடக்கும். இந்த இடத்துல யாரும் தப்பு பண்ண முடியாது. தப்பு பண்ணவங்களும் நான் தண்டிக்காம விட மாட்டேன், தப்பு பண்ணி இருந்தவங்களையும் நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் வந்து பெரிய டைலாக் சொல்லிட்டு போனாரு. ஆனா தம் பக்கத்திலேயே தவறு செய்தவர்களை வச்சிருக்கிறாரே. அதற்கு ஒரு உதாரணம் கூறலாம். கடந்த ஆட்சி காலங்களில் செல்வி ஜெயலலிதா காலகட்டங்களில் ஒரு எம்எல்ஏவை மந்திரி ஆகுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்து மறுநாள் காலை அவர் மந்திரி பதவி ஏற்க வேண்டும். ஆனால் அவர் கடற்கரை சாலையில் மது அருந்தியதை அங்கிருந்த நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் தெரிவிக்க அதில் அவர் காதுக்கு விழ உடனடியாக அவர் நீக்கம் செய்யப்பட்டார். அதுபோன்று இங்கு நுண்ணறிவு பிரிவு என்ன செய்கிறது? ஒருத்தருக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய முன்பலம் பின்பலம் எல்லாம் அறிந்துதான் செய்ய வேண்டும். 19 கொடுத்த விட்டு செவத்துல முட்டைக்குது தேவையில்லாத வேலை, அல்லது செய் வரவேற்கிறோம், மாற்ற கருத்து இல்லை. இதற்கு என்ன வழி என்பதை வந்து நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் செய்ய வேண்டும். அதற்கு உரிய காவல்துறை அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. நீங்க அம்மா பீரியட்ல சொல்றீங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களோட பீரியட், அது வித்தியாசம் தானங்க, அது வேற இது வேற அப்படின்னு தானங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்த காலகட்டத்தில் தலைமைச் செயலகத்திலிருந்து கான்வாய் வந்து வலதுபுறமா திரும்பும் போது இடதுபுறத்தில் உள்ள பைப்பு, ஸ்டீல் பைப்பு தூசி தும்பமாக இருந்தது. அதை பார்த்து விட்டு தனது காலில் இப்படி ஒரு பார்வை பார்த்த உடனடியாக அந்த அதிகாரி அழை என்று சொன்னார். அவர் கேட்ட ஒரே கேள்வி, அந்த அதிகாரி யாருன்னு கேட்பவருக்கு தெரியும். அவர் கூப்பிட்டு உங்க வீட்டுல நீ இப்படிதான் வச்சிருப்பீங்களா, முடிஞ்சா வேலை செய்யுங்க, இல்ல துறையை விட்டு ஓட்டி வெளியில போயிடுங்க சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி ஒரு சமயோஜித புத்தி இவருக்கு இருக்குதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பல கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்குமான்றது பொறுத்தவரை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.